சால்வை போட்டு அப்புறம் ஜாமன் நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீ இறங்கி வருகிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இங்கே எங்கள் மத்தியில் நீ இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 2 நாட்களாக இந்த விசேஷ கூடுகையில் தேவனே நீ பேசி வருகிற உடைய வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆசனை மறைத்து இன்றைக்கு கடைசி செய்தியாக உடைய சபைக்கு சொல்ல வேண்டிய தீர்க்கமான வார்த்தைகளை ஆண்டவரே உடைய மகன் மூலமாக எங்களோடு நீ பேச உடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் பிராவாக இருக்கட்டும். வர வேண்டியவர்களெல்லாம் துரிதமாக இன்னும் கூட வரட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நீ ஆசீர்வதிப்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை நீ பேச தேவையான கிருபையை தந்து எங்கள் ஆண்டவரை இன்னைக்கு ஆசீர்வதிப்படியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய மக்களை மறைத்து பேசும் இயேசு மூலமாக சொல்லிக்கிறோம். அதற்கு ஆன் பண்ணிட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. ஐயா அவர்கள் சொன்னது போல கடைசி கால எச்சரிக்கை செய்திகள் என்ற தலைப்பிலே இன்று 4வதாக நித்திய நியாயத்தீர்ப்பை பற்றி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இன்றைய கூட்டத்தில் நிறைவு செய்ய போகிறேன். கடந்த நாட்களில் இரகசிய வருகை பற்றியும் 2ஆம் வருகை பற்றியும் 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றியும் நம்ம படித்திருக்கிறோம். இந்த நாளில் நித்திய நியாயத்தீர்ப்பு என்ற 4வது காரியத்தை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறேன். அருமையான தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் நீண்ட காலமாக என்னுடைய சிநேகிதராக, நண்பராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த பட்டணத்தில் என்னை பல இடங்களில் அழைத்து கொண்டு போய் பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய மனைவி, பிள்ளைகள், என் குடும்பத்தோடு ஒரு நபராக பழகி உபசரிக்கிறதுலையும் சரி, அன்பு பாராட்டுகளும் சரி, இந்த சென்னை பட்டணத்தில் முதல் பிள்ளைகளாக எனக்கு அவர்கள் அறிமுகமாகி நடத்தி வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக சகோதரர் ஜெபராஜ் அவர்கள், பால் தாமஸ், கிருவா அவர்கள், அந்த குழுவை சேர்ந்தவர்கள் எனக்கு மிகுந்த அன்பு பாராட்டி, ஜெபராஜ் அவங்க அப்பா முதல் கொண்டு எனக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக, நண்பராக இருந்து அந்த ஆதி அன்பை மறக்காதபடி இன்று வரைக்கும் அவர்கள் அன்பு பாராட்டி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சனிக்கிழமை அன்று பாடல்கள் ஒளிபரப்பில் வெளியிட மிகுந்த ஆதரவாக, உதவியாக இருந்தது. அது கொஞ்சம் நஞ்சம் அந்த அன்பு அல்ல. ஆரம்பமே அந்த 10 பாடல்களை மிகுந்த உற்சாகத்தோடு அவங்க சொந்தமாக அவங்களே வெளியிடுற அளவில் இருக்கும்போது என்ன சந்தோஷம் அவங்களுக்கு இருந்ததோ, அதை காட்டிலும் அதிகமாக அடியேனுடைய பாடல்களை வெளியிடும் போது அந்த சந்தோஷத்தை அவங்க முகத்தில் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பவுலை கப்பல் வரைக்கும் கட்டிப்பிடித்து அழுது அனுப்புனாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தான் பார்க்க முடியுதே தவிர இன்றைக்கு உலக நடைகளில் அதை பார்க்க அறுதலாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அன்பை ஜெபராஜ் அந்த குழுவில் நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதோட நேற்றைய தினத்தில் அந்த பாடல் வெளியிட நிகழ்ச்சி கூட எனக்கு தெரியாது. அவங்களா பேசி அவங்களா முடிவு பண்ணி டக்குன்னு சொல்லி என்னடான்னு பார்த்தா பாடல் வெளியிட ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்தினது ரொம்ப ஆச்சரியமானது. கர்த்தர் அவங்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து
இன்னும் பல இடங்களிலே அவங்கள பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்ல ஒரு நண்பரோடு கூட எனக்கு அளவு சொல்லாமையே, எனக்கே சொல்லாமல், நானும் சொல்லாமல் கரெக்டாக ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருக்குறார். கரெக்டாக இருக்குது அவர் கணிப்பு. இப்போ ஒரு சால்வை போட்டிருக்காரு. எத்தனையோ பேர் சால்வை போட்டால் அது பயன்படுத்தவே முடியாது. எங்கிட்டாவது போட்டு கிடக்க வேண்டியதாக. இது பயன்படுத்தக்கூடிய அளவில் ஞானமாக செஞ்சுருக்காரு பாருங்கள். இது எவனுக்கும் நான் கொடுக்க முடியாது. அந்த அளவில் ஒரு சால்வை, அது மறக்க முடியாத ஒரு காரியம். அதோட பால்குமார் ஐயா அவருங்க வந்திருக்கிறாங்க. போன முறை என்னைய பயன்படுத்துகிற அவர் சபையில் பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி எத்தனையோ ஊழியர்களை ஆண்டவர் இந்த சென்னை பட்டணத்திலே அடியனுக்கு ஆதரவாக எழுப்பியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறேன். நாளை தினத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதன் பிறகு சென்னைக்கு எக்மோர்க்கில் நான் போய் அங்கே ஒரு ஐயாவை சந்திக்க வேண்டியது இருக்குது. இரவுல பாண்டியனில் நான் மதுரைக்கு சென்று செவ்வாய்க்கிழமை ஆயிரும். அன்றைக்கே சாயங்காலம் பைபிள் ஸ்டடி மதுரையில் மெயினில் ஆரம்பிச்சிருக்கோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுக்க போகிறேன். 1ஆம் அதிகாரத்தை போன வாரமே எடுத்துகிட்டு, அது வீடியோ எது இருந்தாலும் கூட திறந்த நிறுவனம் தான், எல்லாம் வெட்ட வெளிச்சம்தான். அதில் சூதுவாதம் எடிட் பண்ணுறது செட்டப் பண்ணுறதெல்லாம் இல்லை. அப்படியே சூடாக போடுற அளவில் தான் இருக்குது. அதனால் அது அடியனுடைய ஒரு வேளை அது இயலாமல் அல்லது வழியே இல்லை, இங்கிலீஷே பேச மாட்டேன்னா தெரியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எடிட் பண்ணி அப்படி இப்படி போட்டான்னா தெரியல. ஏதோ உள்ளதுன்றும் இல்லாதுன்றும் இப்படியே காலத்தை கடத்திடலாம்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு வேளை எல்லாம் தெரிஞ்சு வந்தாலும் கூட இந்த பாணியைத்தான் பின்பற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆகவே சேதிக்கு நேராக வர்றேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நித்திய நியாயந்தீர்ப்பு. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. பேசி பாடி தொண்டை கட்டுறதுனால ஏதோ முடிஞ்ச அளவில் சகித்து கொள்ளுங்க. தெளிவாக நல்லா பேச முடியல. இருந்தாலும் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டி அம்மா அவங்க எனக்கு சீரகம் அதெல்லாம் போட்டு சூடாக டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தொண்டைக்கு இதமாக. இல்லாட்டினா இதுவும் கூட பேச முடியாத பொருள். அந்த அளவில் அவங்க எனக்கு ஒரு தாயாராக, சகோதரியாக எனக்கு பல நாளாக, பல வருடங்களாக செயல்பட்டு ஆதரவாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய நியாயந்தீர்ப்பு என்ற தலைப்பில் இன்று தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது நியாயந்தீர்ப்புன்னு சொல்கிறது தேவனைத்தான் குறிக்கும். தேவன் தான் நியாயாதிபதி, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ கோர்ட் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு, வக்கீல்கள் இருக்காங்க. இங்கே நியாயம் கிடைக்குமானால், இங்கே போதுமானதாக இருக்குமானால் நித்திய நியாயந்தீர்ப்புன்னு சொல்லி தேவன் நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே மனிதன் பாருங்க, இங்கே விடுதலை கொடுக்குறான், அங்கே தண்டனை கொடுக்குறான். இங்கே தண்டனை கொடுக்குறான், மேல்முறையீடு பண்ணும்போது விடுதலை பண்ணிடுறான். ஆகவே இங்கே ஒரு நிரந்தர நியாயந்தீர்ப்பு கிடையாது. எத்தனையோ கோர்ட்டுகளில், எத்தனையோ காரியங்களில் மக்கள் சபிக்கிறாங்க. இறைவா நீங்கள் தான் வாயுமையே வெல்லும்னு சொல்லி அங்கே போட்டிருக்கான். நீதியே வெல்லும்னு போடலை. தர்மமே வெல்லும், நியாயமே வெல்லும். அதில் வாயுமையே வாய் சொல்லி வீரநடி. அவன் வாய் திறமை குற்றவாளியை நீதிமானாக்குறான், நீதிமான குற்றவாளியாக்குறான். 25 வருஷம் பொய்யே சொல்லி பொழைச்ச வக்கீல் நீதிபதியாக போனால் எப்படி அவன் நியாயத்தை பேசுவான்? 25 வருஷம் பொய் சொல்லியே வாழ்ந்தவன் நீதிபதியாக போய் உட்காந்தானா அவன் எப்படி நீதியை பேச முடியும், நியாயத்தை பேச முடியும்? ஒரு பொட்டியை கொடுத்தா அதோட முடிஞ்சு. இப்படியாக இன்றைக்கு உலகத்தில் நியாயாதிபதிகள் பல இடங்களில் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாவற்றுக்கும் கடைசி ஃபைனலாக தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 7:6 படிக்கும்போது, சங்கீதம் 7:6 படிங்க. கர்த்தாவே உம்முடைய கோபத்தை எழுந்தருளி
என் சத்துருக்களுடைய நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. 1000 சத்துருக்கள் இருந்தாலும் நீங்க தான் கடைசியில ஃபைனல் பண்ணணும். அதுல 11ஆம் வசனத்திலே, அதுலயே 11, தேவன் என்ன நியாயாதிபதி? நீதி உள்ள நியாயாதிபதி. வேண்டியவரோ வேண்டாதவரோ நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கிறவரோ இல்லையோ இப்படி பார்க்கிறவர் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மோசேயினுடைய காரியங்கள்லாம் அவன் தான் நியாயாதிபதியாக இருந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுறவன் இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கின் நாளே சாகுறானேன்னு எபிரேயர் 10 அதிகாரத்தில் 28 பார்த்தீங்கன்னா இரக்கமே இல்லாத நியாயந்திருப்புனாலே அங்கே இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இதை படிங்க, எபிரேயர் 10 அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு அந்த 10 கட்டளைகள் அந்த பிரமாணங்களை எவனாவது தள்ளிட்டா இரக்கம் பெறாமல் அங்கே இரக்கமே இல்லாம 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே அதனாலதான் குறைஞ்சது 2 சாட்சிகளை இப்ப கோர்ட்ல நியமிச்சிருக்காங்க. 2 சாட்சிகள் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகுறானே. அங்க இன்னைக்கும் சவுதி அரேபியா முஸ்லீம் நாடுகளில் இன்றைக்கும் அந்த முறை இருக்கு. உடனே கண்ணு வெட்டுக்கு வெட்டு குத்து பகிரங்கமாக தண்டனை கொடுக்குறான், பகிரங்கமாக வெட்டுறான், தூக்கில் போடுறாங்க, சாட்டையடி பகிரங்கமாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அந்த மோசையை தான் மூசா நபின்னு அவன் சொல்கிறான், மூசா நபின்னு. ஆகவே இன்றைக்கு கரண்டில் நியாயாதிபதிகள் நியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தேவன் தான் ஃபைனலில் நியாயாதிபதியாய் நீதிபதியாக தேவன் தான் இருக்கிறார். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக அந்த தேவன் நியாயாதிபதியாக இருக்க, தேவன் நீதி செய்யக்கூடியவராக இருக்க, அந்த நியாயந்தீர்ப்பை குமாரனாகி இயேசுவுக்கு கொடுத்ததாக இயேசுவே சொன்னார். ரெண்டாவது பாயிண்ட், யோவான் 5 அதிகாரம் 22 வசனம் பாருங்க. யோவான் 5:22. அன்றியும் எல்லாரும் பிதாவை கனமணுகிறது போல எல்லாரையும் குமாரனையும் கனம் பண்ணும்படியாக பிதாவானவர் தாமே கேவனிங்க, அவர் தான் நியாயாதிபதி, நியாயந்தீர்ப்பு செய்யணும். ஆனால் அவர் வந்து தாமே ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒருவருக்கு அவர் நியாயந்தீர்ப்பு செய்யாமல் நியாயந்தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சம் பாரு, மேல நான் பார்த்துக்கிறேன்ல, முழுசா குமாரனுக்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து போய் சொல்லுவாரா? அங்க முழுவதும் எனக்கு தான் கொடுத்துருக்கிறார் சொல்லி அங்கே சொல்றது. ஏன் அப்படி செஞ்சிருக்காரு தேவன்? ஏன் முழுசா இயேசுக்கு ஏன் கொடுத்துருக்காருன்னா, அதுலயே 27 வசனம், அதுலயே 27, இயேசு மனுஷன் குமாரனா வந்ததுனாலே இருக்கிறதுனாலே நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நியாயம் திருத்தா மனுஷன் கேட்பான், ஏய் என்னை மாதிரி நீ மனுஷனா பிறந்து வந்திருந்தாதானா உனக்கு தெரியும் கேட்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வாழ வேண்டும்னு ஒருத்தன் பாடுறான். இதானா அவருக்கு வேலை? அவன் பாடுறான், என்னை மாதிரி அவர் குடும்பம் இருந்திருந்தா ஒரு பிரச்சனை இருந்து என்னை மாதிரி மனுஷ பிறவியாக இருந்து எல்லாத்தையும் இருந்தால் அவர் தெரியும். சும்மா நோகாமல் நியாயம் எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன, அதையும் குறை சொல்லுவான் மனுஷன். அதனால தான் இயேசுகிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, மனுஷனோட மனுஷனாய் மனுஷகுமாரன் எனப்பட்டு 33 வருஷம் மனுஷனோட மனுஷனாய் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். அதனால தான்
நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்மையிலே அந்த பவர் இருக்குன்னு சொல்லி தேவன் கொடுத்தார். எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் எப்படி வல்லவர் எல்லா விதத்திலையும். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்கிற ஆசாரியராயிராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். அவர் யாரு? பாவமில்லாதவர். அல்லேலூயா. ஆகவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். நம்ம மனுஷ பிறவிக்கு என்னென்ன சோதனை வருதோ, என்னென்ன வகையில் கஷ்டப்படுறோமோ, எல்லா விதத்திலையும் நமக்கு என்னென்ன வகையில் சோதனைகள் கஷ்டங்களில் வருதோ எல்லா வகையிலையும் இயேசுவுக்கு வந்தது. ஆனால் அவர் பாவம் செய்யலை. அல்லேலூயா. யோவான் 5 28 படிங்க. தொடர்ந்து படிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து என்னன்னா இப்படி புதுசா சொல்றாரு? தேவன் தானே நியாயாதிபதி, இவர் என்ன புதுசா சொல்றாருன்னு ஆச்சரியப்படாதீங்க. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்லி பிரேத குழியிலிருந்து வரக்கூடிய மக்கள் அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்யக்கூடியவர்கள் ஜீவனை அடையக்கூடிய ஃபைனல்ல எந்திரிக்கக்கூடியவராகவும் தீமை செய்தவர்கள் தண்டனை அடையும்படி எழுந்துக்களாகவும் புறப்படுவார்கள். கடைசி நியாயத்தீர்ப்புல அது நடக்கும். இதுதான் உண்மை. இதுதான் கடைசியில் நடக்கிறது. இயேசு அதை சொன்னார். தானியேல் 12 அவனுக்கு சில ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது கடைசி நாட்களில். இது அறியா மனதாக இருக்கும்போது தானியேலே நீ போகலாம், இது உனக்கு அடுத்ததல்ல, ஓ அளவில் நீ போய் தூங்கு, நித்திரை ஆயிரு, கடைசி நேரத்தில் ஓ வீதத்துக்கு நீ எழுந்துரு, அந்த நேரத்தில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதை அடைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு முழு ரகசியங்கள் வெளிப்படலை. நீ போகலாம்னு சொல்லிட்டார். அதனால் முத்திரை போடுன்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தையை பாருங்க, முத்திரை போடு, இது முடிவு காலத்துக்குரியது. அந்த முத்திரை போட்ட அந்த புஸ்தகம் தான் வெளிப்படுத்தல் 5 அது யாரும் உடைக்க முடியாதனால மூப்பர் அழுகிறான், யோவான் அழுகிறான். ஒரு மூப்பர் சொல்றான், நீ அழ வேண்டாம், சிங்கம் யூத சிங்கம் அது உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறாரு, பயப்படாத, அது உடைக்கிறதுக்கு ஜெயம் கொண்டிருக்காரு என்று சொல்லி அங்கே ஒரு சத்தம் வருது. வெளிப்படுத்தல் 5:7 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவன் கரத்தில் இந்த 7 முத்தைகள் உள்ள புஸ்தகம் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை அந்த கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்குறார். ஒரே நேரத்தில் 2 பேர் வர்றாங்க பாருங்க. கரண்டில் தேவன் அங்கே உட்கார்ந்துருக்காரு. ஆட்டுக்குட்டியான வந்து அந்த கையிலிருந்து புஸ்தகத்தை என்ன செய்கிறார்? வாங்குறார். ஒரே நேரத்தில் 2 பேர். அதனால பிதா வேற, குமாரன் வேற, புரிஞ்சுக்க. ஒருவர் 2 ஒரே நபர் இல்லை. அதனால திருத்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அடிக்கடி திருத்துவம் சொல்றது உள்ள புகுத்தப்பட்டிருக்கு, பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். மூவர்னு சொல்லுங்க. திருத்துவம்னா 3 பேர் ஒரே ஆளுன்னு அர்த்தம். திரு இத்துவம், ஆளுத்துவம் ஒன்று. ஆகவே திருத்துவம் சொல்றது 10ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்காக சொல்லப்பட்ட செட்டப் பண்ணப்பட்ட வார்த்தை. அவன் சொன்னான், நாங்கள் ஒரே கடவுள்னு சொல்கிறோம், இவங்க 3 பேரை சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு வேதத்திலிருந்து சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை 10ஆம் நூற்றாண்டில் செட்டப் பண்ணி திருத்துவம்னு உள்ளே புகுத்துனா இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு திரிகிறான். எவனுக்கு அந்த அறிவு இல்லை. ஆகவே அந்த வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. மூவர்னு சொல்லுங்க. பரலோகத்திலே சாட்சி இடுகிற மூவர். 1 யோவான் 5:7 பிதா பிள்ளி வச்சிருக்கு, வார்த்தை பிள்ளி வச்சிருக்கு, பரிசுத்த ஆவி பிள்ளி வச்சிருக்கு. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பன்மை ஒன்றாயிருக்கிறார்னா திருத்துவம் பொருந்தும். இருக்கிறார்கள்னு பன்மையில் வர்றதுனால அந்த
இத்துவம் அந்த இத்துவம் ஒரே இத்துவம் சொல்கிறது பொருந்தாது, கருத்து பிழையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை தயவு செய்து ஆவிக்குரிய சகோதரர்கள், ஒரு சத்தியத்தை அறிஞ்சவங்க, ஒரு புரிஞ்சவங்க இனிமேல் அதை தவிர்த்து மூவர் என்று சொல்லி பழகுங்க. நம்ம பழக்க தோஷத்தில் அப்படியே சொல்லிட்டு திரிகிறதுனால இன்னைய மாதிரி யோசித்து மாற்றிக்கிங்க. ஆகவே அந்த முத்திரையை பரிசுத்த தேவன் கரத்திலிருந்து இயேசு வாங்கி அதை உடைச்சி வெளிப்படுத்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொன்றா உடைச்சி ரகசியங்களை வெளிப்படுத்துறத நாம் எல்லாம் அறிஞ்சது, அது நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ரகசியங்களை இயேசு வெளிப்படுத்தினார். அவர் தான் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். இது ஆதி அப்போஸ்தலர்கள் இதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 17 பேதுரு எழுதியிருக்கான். 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், அவன் ஏன் ஆளு ஓன் ஆளு, ஏன் ஜாதி ஓன் ஜாதி, இதான் பட்சபாதம். அந்த மாதிரி பட்சபாதம் இல்லாமல் அவனவனுக்கு செயலுக்கு தக்கபடி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருது. பிதா அல்ல, பிதாவாக. இயேசு நியாயம் தீர்க்கிறதுனால அவர் பிதாவுக்கு சமமானவர், தேவனுக்கு சமமானவர்னு பவுல் சொல்றான். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனச சாயலாகி மனசனான வந்தார்னு அவன் சொல்றான் இல்லையா. மனச சிலுவை மறைந்து தாழ்த்தி அவர் கடைசி வரைக்கும் தாழ்த்திருந்தனாலே 11ஆம் வசனத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி நாவுகள் முழுவதும் அவர் கர்த்தரனே சொல்லுங்கன்னு சொல்லி தேவனே அவருக்கு அந்த கர்த்தர் என்ற பேரை கொடுத்தாருன்னு அங்கே போட்டிருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்ற நாமத்தை இயேசுவை அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி தேவனே அந்த பேரை கொடுத்தாருன்னு அங்கே எழுதியிருக்கிறது படிங்க. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராக ஆக்கப்பட்ட இயேசு. அதே போல இங்கே பிதாவாக, பிதா அல்ல பிதாவாக, நித்திய பிதா, அவரை பிதா ஸ்தானத்தில் அப்பான்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் அந்த அதிகாரத்தை பெற்றது, அந்த நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த பவரை அவர் வாங்கினதுனால தான். ஆனால் பேதுருவுக்கு பிதா வேறான்னு தெரியும், இயேசு வேறான்னு தெரியும், ஆவியானவரும் வேறான்னு தெரியும். அதுலேயே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அவன் எழுதியிருக்கானே படிங்க. அதுலேயே 1-2 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தீனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களே பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி, இங்க கேளுங்க, பிதாவை சொல்றான். ஆவியானுடைய பரிசுத்த வாக்குதலின் இரண்டாவது ஆவியானவரை சொல்றான். கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, அந்த மூவருடைய பேரை சொல்லி பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி சிதறி இருக்கிறதுனால அந்த பேரை சொல்றான். பரதேசின்னா ஒரு பரிதாபமான வார்த்தை கிடையாது. பரன்னா பரலோகம், தேசிகன்னா ராஜாக்கள்னு அர்த்தம். பரலோக ராஜாக்கள் இன்னைக்கு பூமியில் சிதறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 3 பேரை சொல்லி எழுதுறான். 3 பேர் தனித்தனின்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் இந்த இயேசு நியாயத்தீர்ப்பு செய்கிறதுனால பிதாவாக ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவை தொழுது கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கு. அது குற்றப்படுத்தலை. பேதுரு கும்பிடாதீங்கன்னு சொல்லலை, கும்பிட்டுருக்காங்க. ஆகவே நாம் இயேசுவை தேவருக்கு சமப்படுத்தி ஆராதிக்கலாம், இயேசுவை ஆராதிக்கலாம். முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்கிறாங்க, யெகோவா சாட்சிக்காரன் அதை நம்ப மாட்டாங்கிறான். ஆகவே உண்மையான ஆதி அப்போஸ்தல உபதேசம் இயேசுவை தேவனுக்கு சமப்படுத்தி ஆராதிக்கலாம், அவரை தேவனாகவே கும்பிடலாம், அவரை பிதாவாகவே தொழுது கொள்ளலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 42 புறஜாதிகளே கொர்நேலி பட்டணத்தில், கொர்நேலி ஊரில் ஊழி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிற விதத்தை பாருங்க.
அன்றியும் அவரை, அதாவது இயேசுவே, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்து போனவர்களுக்கும் தேவனால், இங்க கவனிங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். யாருக்கு? ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கட்டளையிட்டு இருக்கிறார். தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த நியாயாதிபதி நான் தான், எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க போறேன், எல்லாருக்கும் சொல்லுங்கடான்னு சொல்லி ஆர்டர், கட்டளை கொடுத்துருக்காரு. ஆலோசனை கொடுக்கல, கட்டளை, ஆர்டர். இன்னைக்கு எவன் சொல்றான்? அதை யார் சொல்றாங்க? இதை பிதா யாருன்னு தெரியல, குமாரன் யாருன்னு தெரியல. உன்னை அப்பான்னு சொல்ல ஆசை, அப்பான்னு சொல்லவா? ஏன் உன்னை அம்மான்னு சொல்ல, அம்மான்னு சொல்லவா? ஏன் அருள்நாதர்னு சொல்லவா? எப்படி சொல்லுதுன்னு அவனுக்கே தெரியல. எப்படி அந்த தலைவர்களை பின்பற்றி நம்ம விளங்க முடியும்? ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுங்கன்னு தான் சொல்றேன். நிருபங்களை பின்பற்றி ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படி. உனக்கு தான் அதை எழுதியிருக்கு, எவனுக்கோ எழுதலை. யூதர்களுக்கு எழுதப்பட்ட, இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்ட பழைய ஏற்பாடையே படித்து தொலைகிறிய, அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதுடா. உனக்கு சொல்லப்பட்டது நிருபங்கள். நீ கிறிஸ்தவன், உனக்கு சொல்லப்பட்டது நிருபங்கள். அதை படித்தாதானே உன் நல்ல புத்தி வரும், சத்தியம் வரும், உபதேசம் தெரியும். வேதனையோடு சொல்றேன், கிறிஸ்தவங்களை நேசிக்கிறதுனால, கிறிஸ்தவங்களே உங்களுக்காக எழுதப்பட்டது படிங்க. பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது பிள்ளைகள் தான் படிக்கணும், அவங்களுக்கு தான் அது விளங்கும். அதை போய் ஒரு தாத்தா படிச்சுக்கிட்டு இருந்தான்னா எப்படி விளங்கும்? பிள்ளைகளுக்குன்னு ஒரு இது போட்டிருப்பாங்க, அதாவது வாலிபர்கள் பகுதின்னு ஒன்று இருக்கும். அதை போய் சின்ன பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருந்தான், விளங்குமா? அப்போ அவனுக்கு சொல்லப்பட்டது அவனவனுக்கு தான் அது விளங்கும். நிருபங்கள் முழுவதும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது, கிறிஸ்தவங்க தான் அது படிக்கணும், அவங்களுக்கு தான் அது கட்டளை. லேலுயா. புறஜாதிகளுக்கு சொல்றாயா, பிதா வேற, இயேசு வேற, இயேசு தான் நியாயாதிபதினு குர்நேலி வீட்டில். அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் எதுக்கு இவங்களுக்கு சொல்லணும்? அதெல்லாம் ரொம்ப ஆழமாக வந்த பிறகு சொல்லலாம்னா ஆரம்பத்திலே வஞ்சகம் இல்லாமல் சொன்னாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம நாள் இல்லையே. அப்போஸ்தலர் 17:31 அத்தனை பட்டணத்தில் பவுல் பேசும்போது இதே வார்த்தையை தான் சொன்னான். இங்க படிங்க. தேவன் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்காரு. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயந்திருக்க போறாரு. அந்த மனுஷனை மரித்தோர் இருந்து அவரே எழுப்பிடுறதுனால அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இயேசுவை தான் அங்கே மனுஷன் சொல்லி அவன் சொல்றான். லேலுயா. அதனால தான் இயேசு அடிக்கடி மனசுகுமாரன் மனசுகுமாரன் சொல்லிக்கிட்டார். அவரை மனுஷன் என்று ஏன் பவுல் சொல்றான்? இயேசுவும் தன்னை ஏன் அப்படி அழைத்திக்கிறாருன்னா, இதிகார புருஷனா, கற்பனை புருஷனா, காவிய புருஷனா, புராண புருஷனா ஆயிடக்கூடாது. இயேசு சரித்திர பூர்வமாய் கிபி வரலாறுல இயேசு வந்தது உண்மை. இயேசு பகிரங்கமா வந்தது உண்மை. அவர் ஒரு நம்மை போல ஒரு மனுஷனா வாழ்ந்தது உண்மை. இந்த புரிதலாவது, இந்த ஆரம்ப இந்த அறிவாவது மக்களுக்கு இருந்தா தான் அவர் உயிரோட தேவன் எழுப்பியிருக்கிறாரு. எதுக்காக? எல்லாருக்கும் நியாயம் திருப்பக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. நீ தேவன் கனவுல அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் அவர் தான். அவர் இந்த இயேசுவை உனக்கு நியாயாதிபதியாய் ஒப்பு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. லேலுயா. மூன்றாவது பாயிண்ட் மத்தேயு 25:31 படிக்கும்போது சகல ஜாதிகளையும் இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாங்க. இயேசு அவங்கள 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். சகலையும் 2 பிரிவுகளாக, வெள்ளாடு ஒரு பக்கம், செம்பரியாடு ஒரு பக்கம். செம்பரியாடு வெள்ளாடுன்னு சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு தான் சொன்னார் தவிர அங்கே போய் ஆட்டுக்குட்டிகள்லாம் கிடா கொண்டு போய் அங்கே சந்தையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. வெள்ளாடுன்னு சொல்கிறது
கீழ்ப்படியாத ஆடு. செம்பரி ஆடுன்னு சொல்றது மேப்பன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வது, அந்த அர்த்தம் தான். அதனால தான் கசாப்பு கடையில் வெள்ளாட்டு கறியை தான் கேட்குறான். ஏன்னா அதுதான் அதுக்கு தான் அது லாக்கி. இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே வெள்ளாட்டு கடை கறி மட்டும்தான் கொடுக்கப்படும் இங்கே போட்டிருக்காங்க. அதனால நீ வெள்ளாடா இருந்தீங்கன்னா நீ கசாப்பு கடைக்கு தான் லாக்கி. செம்பரி ஆடா இருந்தா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஆடா இருந்தா உன்னை கர்த்தர் வலது புறத்தில் நிறுத்துகிறார். லேலூயா. சகல ஜனங்களும் அங்கே சேர்க்கப்படுறாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 20 அதிகாரம் 11 பாருங்க. வெளிப்படுத்துற 20 அதிகாரம் 11 பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். அதுல ஒருமையில் இருக்கிறதுனால அவர் தான் இயேசு. அங்க இயேசு வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் எல்லாம் போயிருச்சு. இடமே காணப்படல. செத்து போனவங்க ஆதாம்ல இருந்து செத்து போனவங்க கடைசி கரண்ட் வரைக்கும் செத்து போனவங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் உயிரோட எழுந்து இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. தேவனுக்கு முன்னாடி அங்கே நிற்க கண்டேன். அப்பொழுது அவங்களுக்குரிய ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இன்னொரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த வேறொரு அதையும் திறந்தாங்க. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள்ல என்னென்ன எழுதியிருக்கோ, மரித்தோர் செத்து போனவங்க அவையவே செயலுக்கு தக்கபடி நியாயத்தீர்ப்பு அடைஞ்சார்கள். பச்சபாதமே இல்லை. சமுத்திரத்துல எத்தனையோ பேர் செத்துருக்கான். செத்து போனவங்களுக்கெல்லாம் சமுத்திரம் தான் பொறுப்பு. சமுத்திரம் அங்க ஒப்பு கொடுக்குது. மரணம் ஒரு கூட்டத்தை வச்சு, மரணம் சொல்றது அது ஒரு தூதன், அது ஒரு தூதன். அவனுக்கு மரணம் என்று பெயர் என்று வெளிப்படுத்தல போட்டிருக்கு. அது ஒரு தூதன். பாதாளம் சொல்றது அவன் ஒரு தூதன். ஏதோ இடமோ நிகழ்வோ இல்லை, அது ஒரு தூதன். அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகும்போது சிறையில் நிறைய செல் இருக்கும், ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். அந்த பிரிவில் எங்கெங்கே செல் இருக்கோ, எங்கெங்கே ஆள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த அதிகாரியை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்பு கொடுக்குற மாதிரி பாதாளம், சமுத்திரம், மரணம் அங்கங்கே டிபார்ட்மெண்ட்ல இருந்து உள்ள எல்லா ஆவிகளும் அங்கே தேவனுக்கு முன்னாடி அது எல்லா ஆவிகளும் கொண்டு வந்து நிறுத்துறது ஆர்டர். அவங்க செயலின்படி நியாயம் தீர்ப்பு அடைஞ்சாங்க. கவனிங்க, பச்சபாதமே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆதாமுடைய மக்கள் தான், எல்லாம் கடவுளுடைய பிள்ளை தான். அது ஏன் ஆளு ஓ ஆளு இவன் நம்ம ஆளு அங்கே எல்லாம் அங்கே பஞ்சாயத்தே கிடையாது. தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. கரெக்டாக திராசினமா நிறுத்த மாதிரி தான் நிறுத்துவார் தவிர அங்கே போய் கொஞ்சிக்கிட்டு குட்டி நாணையா கழுத குட்டி நாணையான்னு சொல்லி அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இயேசு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். புண்ணியவான் 2 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நமக்காக பரிந்து பேசி இன்னைக்கு வேணா நீ வேணா அவர்கிட்ட நீ விளையாடலாம், கெஞ்சலாம், கதறலாம். அவர் ப்ரொமோஷன் ஆகி ஜட்ஜ் ஆகிடுறாரு. ஜட்ஜ் ஆகும்போது அங்கே போய் அன்னைக்கு சொன்னீங்கல்ல இயேசுவே இப்படி சொன்னீங்கன்னா அங்கே வேகாது, அங்கே கரெக்டாக கரண்டில் தான் இருப்பார். அங்கே போய் வந்து ஏன்னா ஜட்ஜ் ஆகிட்டார்ல, ப்ரொமோஷன் ஆகி அவர் நீதிபதி ஆகிட்டார்ல, அங்கே போய் நீ வக்கீல் தொழிலை செய்யிடான்னா எப்படா செய்ய முடியுங்க? அவர் கரெக்டாக நியாயந்திருப்பார். ஒரு காரியம் புரிஞ்சுங்க, அதில் 15ஆம் வசனத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பெருளப்படாதவன் எவனோன்னா எவனோ யாராக இருந்தாலும் சரி அவன் எங்கே போவான்? அக்கினி கடலில் தள்ளப்படுவான். எச்சரிப்பு. ஜீவ புஸ்தகத்தில் பேரை பார்ப்பாரு, அந்த பேர் அங்கே யார் இல்லையோ எல்லாரும் அக்கினி கடலுக்கு போயிடுவாங்க. 2 பிரிவாக பிரிக்கிறார். 3 4வது பாயிண்ட்,
4வது பாயிண்ட் என்னன்னா, முதலாவது இந்த நியாயத்தீர்ப்பு எங்க தொடங்குது? 1 பேதுரு 4 அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க, 19 வரை படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் 4 அதிகாரம் 17ல இருந்து நியாயம் தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தின்னு கேளுங்க. முந்தி நம்மிடம்னா கிறிஸ்தவங்க கிட்ட தான் தொடங்குது. இன்னும் சொல்ல போனா போதகிட்ட தான், பாஸ்டர் கிட்ட தான் தொடங்குது. முந்தி நம்மிடத்திலேயே அவர் தொடங்குனா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமோ இருக்கு. அது கேள்விக்குறியா இருக்கு. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் மற்ற எல்லா ஜனங்களை விட பரிதாபமா போயிடுவாங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 இருக்கு. ஆகவே இது உலகத்துக்காகவே என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவங்க ரொம்ப பரிதாபமா போவாங்க. சுவிசேஷத்தை நம்பாதவங்க கீழ்ப்படியாத முழுவதும் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு போவாங்க. சுவிசேஷம் சொல்றது புதிய ஏற்பாடு தானே, இயேசுவை பற்றினது தானே, சுவிசேஷங்கள் தானே. இவன் பழைய ஏற்பாடையே படிச்சுக்கிட்டு இருந்தாண்டா, எங்க சுவிசேஷத்தை பற்றி எங்கடா தெரியும் அவனுக்கு? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தியும் இல்லாதவன் எங்கடா நிற்க முடியும்னு அங்கே கேள்வி இருக்கு. ஆகவே முதலாவது எங்க தொடங்குறாரு நியாயத்தீர்ப்பு? தேவனுடைய சபையில், தேவனுடைய வீட்டில். இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரர்களே தான் தொடங்குறாரு, பாஸ்டர்கிட்டே தொடங்குறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவே அதை சொன்னார். 21 படிக்கும்போது, பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவே போகவே அவர் முகஸ்துதிக்கு மயங்கிறவர் அல்ல. பிதாவின் சித்தத்தை செய்தியா இல்லையான்னு தான் கேட்பார் தவிர, என்னை புகழ்ந்தியா, என்னை ஆராதிச்சியா, எனக்கு ஜாலரா அடிச்சியா, என்னை ரொம்ப மெச்சினையா புகழ்ந்தியான்னு இப்படி பேச மாட்டார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, இந்த பாருங்க பாட்டே பாடுறாங்க. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவன் யார்? நீ சொல்லிதான் தெரியுமா? அது அவருக்கு எல்லாம் அவர் தானே, நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் தான். பிசாசி கூட சொல்லுது நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன்னு. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்த உடனே லேகியோன் பிசாசி பிடிச்சவன் சொல்கிறான், எங்களை வேதனை காலத்துக்கு முன்னே வேதனைப்படுத்தவா வந்தி, நீ தேவனுடைய பரிசுத்தர். உடனே பரிசுத்தர்னு சொல்லிடுச்சு. பாவம் பிசாசி பரலோகத்தில் விடுறான்னு விட முடியுமா? ஏன் பிசாசி அது மாதிரி இன்னைக்கு பிசாசி மாதிரி எத்தனையோ ஊழியக்காரன் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறான், கும்மாங்குத்து ஆடுறான், குத்து நடன ஆடுறான், அடேங்கப்பாவை ஆராதிக்கிறானா கேட்டான், பல்ட்டி அடிக்கிறான், குட்டி கர்ணம் போடுறான். எத்தனை டான்ஸு, எத்தனை இது எல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக தான் செய்கிறேன்னு அதுக்காக அவனை உள்ளே விட முடியுமா? ஒரே நிபந்தனை, நீ டான்ஸ் ஆடுறியோ குதிக்கலையோ பாட்டு பாடுறியோ அதெல்லாம் இல்லை, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே நீ இழுங்க, அதுதான். லேலுயா. பிதாவின் சித்தம் என்ன என்ற கேள்விக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே என்னுடைய நேசகுமாரன் இவர் தான், இவரில் பிரியமா இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார். அதான் பிதாவின் சித்தம், பிதாவின் வார்த்தை. நேரடியாக பிதா பேசுகிறாரு. இயேசுவின் வார்த்தையின்படி கேட்பது, நடப்பது, அவரை பின்பற்றுவதே பிதாவின் சித்தமே தவிர, அதுக்கு முன்னாடி எலியா இருக்கா, மோசே அங்கே இருக்கான், அவங்களெல்லாம் பின்பற்றுங்கன்னு சொல்லலை, அவங்க வார்த்தையெல்லாம் கேளுங்கன்னு சொல்லலை. இவர் என்னுடைய நேசம், இவர் தான் நான் அனுப்புனவர். இவங்கெல்லாம் அந்த மோசே எலியா அவங்கெல்லாம் பூமியிலிருந்து வந்தவன், பூமிக்குரிய தன்மையிலிருந்து அவன் பேசுவான். ஆனால் என் குமாரன் பரலோகத்திலிருந்து நான் அனுப்பியிருக்கேன். என்கிட்ட கேட்டது, என்கிட்டையும் படித்தது, என்கிட்ட கட்டளை பெற்றதெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சுயமாக ஒன்றும் சொல்லலை, என் வார்த்தை தான். அவரை தள்ளலாம், என்னை தள்ள மாதிரி தான் இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 49-50 படிக்கும்போது, நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது என்னதென்றும்
நான் போதிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆர்டர் கட்டளையிட்டார்னே இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார் இருக்கு இல்லையா? மத்தேயு 28:19-20 கட்டளை. அது இயேசுவின் கட்டளை அல்ல, தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளையே அவர் கட்டளை என்று சொல்லலாம் சொல்றாரு. 10 கட்டளை கிடையாதுன்னா இயேசுவின் கட்டளை. இயேசுவின் கட்டளை சொல்றதை விட தேவனுடைய கட்டளை. அதில் நீங்கள் அதில் 48 பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். சொல்ல போற வசனம் இல்லை, சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டாரு. உன் கையில் இருக்கு. உன் நியாயந்திருப்பு உன் கையில் தாண்டா இருக்கு. நீ நரகத்துக்கு போறதும் பரலோகத்துக்கு போறதும் உன் கையில் இருக்கு. உன் முடிவு. ஆண்டவரே காப்பாற்றும், நரகத்தில் விடாதீங்க, பரலோகத்தில் நீங்க இப்படி எதுக்கு இந்த வேதனை? உங்களுக்கு உன்கிட்ட இருக்கு. உனக்கு அந்த பவர் இருக்கு, உனக்கு அந்த சுயாதீனம் இருக்கு, உனக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. உன் வாழ்க்கை உன் கையில்னு உலகத்தான் சொல்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்னு ஏன் சொன்னார்? உன்கிட்ட தான் அது எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. ஒரே வசனம் சொல்லவா? யோவான் 3:18 படிங்க. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அந்த ஆக்கினிக்கு தீர்க்கப்பட்டது ஆயிற்று அப்படின்னு. அந்த ஒரே வசனத்தில் தண்டனை பெறுவதும் தண்டனை பெறாமல் விலகுவதும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ ஏன் ஒரு கூட்டம் தண்டனை பெறான்? எதுக்காக? என் தலையில் எழுதியிருக்கு. அவன் சொல்கிறான், ஒருத்தன் என் தலையில் எழுதிட்டான். ஏன் மொட்டை எடுத்து பாடுறான், அவன் தலையை எழுதியிருக்காரா இல்லையான்னு. எழுதிட்டானா? நெத்தியில் எழுதியிருக்கான். அவன் சொல்கிறான், நெத்தியில் எழுதியிருக்கல. அவன் திமுறால, அவன் அகராதியால் தான் அவன் போகிறானே தவிர தேவன் அதுக்கு பொறுப்பே கிடையாது. நான் சொல்கிறேன். அதில் 19 அதுலேயே 19 அப்படிங்க. அதுலேயே ஒளியானது உலகத்திலே பகிரங்கமா ஒளியானது வந்திருந்தும் மனசுடைய செயல்பாடுகள் கிரியைகள் அது ரொம்ப மோசம் அயோக்கியனாயா அவன் இருக்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. அந்த தண்டனைக்கு காரணமே தவிர தேவன் காரணம் அல்ல. நிர்வாணியா இருந்தா ஒளிஞ்சுக்கிட்டேன்னா அவன் நிர்வாணியா ஆனது எப்படி? பகிரங்கமா நீ ஆண்ட விட்ட உரையாடுறதை விட்டுட்டு நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவன் குற்றவாளின்னு தானே அர்த்தம். குற்றம் உள்ள மனசு தானே குரு இருக்கும். ஆகவே பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் போட்டிருக்கு. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். அந்த ஒளி தான் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க ரெடியா இருக்கார். தண்டனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வரல. யோவான் 3:17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இழுங்க அதுக்காகத்தாயா அனுப்பியிருக்காரு. தேவ சித்தம் என்ன தெரியுமா? 2 பேதுரு 3:9 ஒருவராவது கட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தங்க கூட அக்கினி கடலுக்கு போகக்கூடாது. தேவ சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ஒருவராவது கட்டுப்போது சித்தம் இல்லை. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். அங்க தண்டனையெல்லாம் குமாரனை ஏற்றுக்கொண்டு ரத்த பலியாக சிந்தி உயிரை கொடுத்து துடிச்சு செத்தார். ஐயா, நீ இதை விட உனக்கு பாவ மோசம் என்னன்னா செய்ய முடியும்? இதை விட உனக்கு எப்படி ஒரு பரிகாரம் செய்ய முடியும்? இத்தனைக்கும் பிறகு நீ திமிரு பண்ணி அகராதி பண்ணி கிருபையின் ஆவியை நிந்திச்சு அவரை திரும்ப திருவிழா அரைஞ்சி திரும்ப காலால மிதிச்சுக்கிட்டு இருந்தா உன்னை என்னன்னா செய்ய முடியும்? அடுத்து ஒரு பலி இருக்கா? அடுத்து ஒரு மன்னிப்பு இருக்கா? அடுத்து உனக்கு ஏதாவது விமோசனம் இருக்கா? இல்லையே.
அவனா துமுறில் போய் சாகுறானே தவிர தேவன் அதுக்கு பொறுப்பு அல்ல. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அந்த நேரத்தில் பாருங்க, பாஸ்டருக்கு முழுவதும் ஒரு கத்து. மத்தேயு 7:22-23 அந்த நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசை விரட்டினோம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்கள் செய்தோம், தீர்க்க தரிசனம் உங்கள் நாமத்தினாலே சொன்னோம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் யாரு? ஊழியக்காரன் தானே. தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் யார்? பிசாசு விரட்டுறவன். எல்லாரும் செய்ய முடியுமா? விரட்டுறவன் ஊழியக்காரன், அற்புதம் செய்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் முழுவதும் அவங்க தானே இருக்காங்க. அங்கே சொல்லுவாங்களாம், உமது பேரால் தான் சொல்லுவோம். இயேசுவை பின்பற்றாதவங்க கூட இயேசுவின் நாமத்தில் பிசாசு விரட்டலாம். தெரியுமா உங்களுக்கு? மார்க் 9:39 ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவரே, நம்மை பின்பற்றாத ஒருத்தன் உமது நாமத்தினால பிசாசு விரட்டி எடுக்கிறது பார்த்தோன்னா தடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது இயேசு தடுக்காதீங்கன்னு சொல்கிறார். அங்கீகரிக்கல, அனுமதிக்கிறார். நம்ம மனம் திரும்பணுமேன்னு தான். இயேசுவை பின்பற்றாவிட்டாலும் கூட பிசாசு விரட்டலாம், புலப்பு நடத்தலாம், ஊழியம் செய்யலாம். அதுக்காக பின்பற்றணும்னு பொருள் இல்லை. அதனால தான் அந்த வார்த்தையவே எடுத்துட்டான். ஒருவனுக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறத கட் பண்ணிவிட்டு, நான் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான்னு கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அவன் ஊழியம் தான் கட் பண்ணிவிட்டு கடைசியில் பிதா கணம் பண்ணுவார்னு சேர்த்துட்டான். ஐயா சீசரில் ஒருவனுக்கு ஊழியம் தான் பிதா கணம் பண்ணுவார். எல்லாரும் பாருங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க. அது கிடையாது. ஊழியம் செஞ்ச உடனே பிதா கணம் பண்ணி அவங்க உள்ளே விடுவாராக்கும். பிதாவின் சித்திரப்படி செய்கிறவரேன்னு இழுங்க, அவன்தான். அது இல்லாமல் கத்தாவன் சொல்கிறதோ, பல்ட்டி அடிக்கிறதோ, பாட்டு பாடுறதோ, ஊருறதோ, பிசாசு விரட்டுறதோ, அற்புதங்கள் செய்கிறதோ அல்ல. லூக்கா 10:20 சீசனுக்கு சொல்கிறாரு, பிசாசு போகிறதுன்னு சந்தோஷப்படாதீங்க பிள்ளைகளே, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. கோடாங்கிக்காரன் கூட பிசாசு விரட்டுறான், மந்திரவாதி கூட விரட்டுறாயா. எகிப்தில் மோசே என்ன செஞ்சானோ அதே மந்திரவாதிகள் செஞ்சாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு புது வருஷத்தில் அப்படி இருக்கு. ஜோசிக்காரன் சொல்றதெல்லாம் பலிக்குது. ஒரு சின்ன பையன், ஒரு மொட்டை பையன் சொல்றதெல்லாம் பலிக்கிறான். ஏன் வாயிலேயே ஒருத்தன் குடுகுடு படித்த மாதிரி வாயிலேயே பேசுகிறான். அது சொல்கிறது 1-2 பலிக்குது. தலை புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ளன்னு யாருக்கு தெரியுது? ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு சொல்கிறான், உங்கள் தெருவு இத்தனை தெருவுது, கரெக்டாக சொல்கிறீங்களே, உங்கள் பேர் என்ன கரெக்டாக சொல்கிறீங்களே, உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க கரெக்டாக சொல்கிறீங்களே, ரேஷன் கார்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் சொல்லக்கூடியவங்கெல்லாம் இயேசுவின் பேரால் தான் சொல்கிறான். அதை செஞ்ச இதை செஞ்ச. இயேசுவை யாரும் ஏமாற்ற முடியாது. மக்களை ஏமாற்றலாம். பாமர மக்கள் பாவம். இவனுக்கு என்ன தெரியும்? வலதைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியாதவன் இவனுக்கு என்ன நீ ஏமாற்ற பெரிய விஷயமா? இயேசு கிறிஸ்துவை எவனும் ஏமாற்ற முடியாது. அவர் சொல்றாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கார என்னை விட்டு தெரியாதுன்னே சொல்றாரு. எவ்வளோ கேவலம் அது! இங்கே பெரிய ஆளாட்டேங்கப்பா, இங்கே பெரிய ஆள் உயர மாலை உடுமா குத்து நடனம், பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது, சாரட்டு வண்டியில் தான் வருவாராம், பூ தான் போட்டு வரவேற்கணுமா இங்கே. ஆனால் அங்கே ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கார என்னை விட்டு. ரொம்ப கடினமாகவே இருக்கும். ரொம்ப கேவலப்பட்டு போக வேண்டிய நிலைமை. இன்னைக்கே திருந்திட்டா நல்லது, இன்னைக்கே மனம் திரும்பிட்டா நல்லது. அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். ஆகவே முதலாவது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபைக்கும் பாஸ்டருக்கு தான் தொடங்குதே தவிர, ஆகவே நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் நான் உளுந்து போகாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாம் தாமே ஆகாதவனாய் போகாதபடி ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப சின்சியராக இருக்கணும். அதனால ஊழியக்காரங்களே சுதாரிச்சுக்கங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க, ரொம்ப 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 ஜாக்கிரதையாக. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அஞ்சாவது பாயிண்ட், அஞ்சாவதாக இரண்டாம் மரணமான அக்கினி கடல்ல பங்கடைக்கூடிய லிஸ்ட் அங்கே போட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:8 அங்கே ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. இத்தனை பேர் அங்கே போவாங்கன்னு அக்கினி கடல். இந்த லிஸ்ட்டை படிங்க. பயப்படுகிறவர்களும்
எதுக்கெடுத்தாலும் பயம். அவிசுவாசிகளும் என்ன சொன்னாலும் வசனத்தை நம்புறதே இல்லை. அருவருப்பானவர்களும் ரொம்ப கேவலமான ஆளுக. கொலைபாதகரும் கொலைபாதகர்னா சரீரத்தில் அவன் கொலை செய்யாவிட்டாலும் இன்னொருத்தன் ரொம்ப அவதூறு பேசி அவனை இல்லாத பொருளாக மதிகேட முட்டா பையன் சொல்லி நியாயம் இல்லாமல் கோபிச்சு அவன் கொலைக்கு சமானம் தான். அப்புறம் விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை, சிறிய இச்சையோடு பார்த்தாலே அவன் விபச்சாரம் செய்த இருதயத்தில் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. சூனியக்காரன் மந்திரவாதின்னா இந்துக்கள்னு நினைக்காதீங்க. இங்கே ஏகப்பட்ட சோசியக்காரன் குறிக்காரன் தீர்க்கதரிசன் பேரில் சொல்லிட்டு திரிகிறான்ல, இவனுக்கு அது பொருந்தும். அப்புறம் விக்கிர ஆராதனைக்காரன்னா அப்பாடா தப்பிச்சோம்டா, அதெல்லாம் ஆட்சிக்காரன் விக்கிர ஆராதனை நம்ம பெந்தே கோசுக்காரங்க தப்பிச்சோம்டான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்பு இருக்கு சொல்கிறேன். கொலோசியர் 3:5 கொலோசியர் 3:5 படிங்க படிங்க. ஆகையால் விபச்சாரத்தோட ஒப்பிடுறாரு. ரொம்ப கேவலம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, கேவலமான காரியம். விக்கிரக ஆராதனையான பொருளாசை எல்லாம் கலட்டி பீரோல வச்சிருந்தது. திறந்து திறந்து இருக்கா இல்லையா திறந்து திறந்து பார்த்துக்கிறது. பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்றாரு. ஆகவே விக்கிரக ஆராதனைன்னா சிலையை வச்சு கும்பிடுறது மட்டும் இல்ல, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. அதனாலதான் ஒரு பெரிய பணக்காரன் எங்கே போனாலும் வர்றேன்னு சொல்லும் போது உனக்குள்ளதெல்லாம் விட்டு ஏழை எளியவங்களை கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வரான்னு சொல்கிறாரு. அவன் மிகுந்த ஆயுள் அப்புறம் எப்போ என்ன போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. சிலர் அந்த இச்சித்து விசுவாசத்து வழி அநேக வேதனால உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷரே இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் சமாதானத்தையும் அன்பையும் பொறுமையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. அதற்காகவும் இங்கு சொல்லல, அதற்காகவே அழைக்கப்பட்டாய். 1 தீமோத்தேயு 6:12 வரை படிச்சுட்டு போவோம். ஆகவே நம்முடைய அழைப்பு அதுதான். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைச்சிருக்கிறார். இதை தவிர வேற என்னடா உனக்கு பொக்கிஷம் வேணும்? அழிந்து போகிற பணமா உன்னை காப்பாற்ற போகுதே. எத்தனையோ தலைவர்களுக்கு இல்லாத பணமா காப்பாற்ற முடியல. எத்தனையோ பேர் பரிதாபமா சாகுறான். பேச முடியல, நடக்க முடியல. பணம் இருக்கு, நிம்மதி சமாதானம் கிடையாது. ஆகவே பணத்தினாலே ஒருத்தர் எதையும் சாதிக்க முடியும். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை என்று அப்பேற்பட்ட பணக்காரன் பெரிய சாலமோன் அவனே சொன்னான். அவனை விட ஒரு பணக்காரன் கிடையாது. அவன் சொல்றான், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி, இதுவும் மாயதான் சொல்றான். என்னை விட சம்பாதிக்கிறவன் இருக்கானா, என்னை விட துரிதமாக சம்பாதிக்கிறக்கானா? ஏன் உன் வீட்டில் ஒரு நாள் சாப்பாடே நம்ம ஒரு வருஷம் முழுவதும் சாப்பிடலாம் போடுது. அந்த அளவில் திங்கிறவையா எல்லாம் கடைசியில் மாயை மாயை மாயைன்னு சொல்லிட்டு செத்தான். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்க வேணாமா? சாலமோனில விட நான் பெரியவர் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் இயேசு. அல்லேலூயா. இயேசு தான் நம்ம கோல் மாடல், அவர் தான் முக்கியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, 2ஆம் மரணத்துக்கு நம்ம விலகணும். விக்கிர ஆராதனை. அப்புறம் படிங்க. பொய், வாயை திறந்தா பொய். எல்லாம் கர்த்தர் சித்தமானா வர்றேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர், கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர்னா அது பொய்யாயிரும். ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி, நீங்கள் வேணும்னு செய்ய மாட்டீங்க, உங்கள் நிலைமை அப்படி ஆயிரும். அதனால் கர்த்தர் சித்தமானானா அதை சந்தேகப்படுறான். கர்த்தர் சித்தமான அப்போ வரமாட்ட போகணும். நீ எப்படி உள்ள வசனம் சொன்னால் சந்தேகப்படுறான். ஐயா நீ அப்படி சொல்லி பழகு. அவன் சந்தேகப்பட்டாலும் சரி, அவனை பிரியப்படுத்தணும் தேவையில்லை. கர்த்தர் சித்தமானா வர்றேன் பிரதர், கர்த்தர் சித்தமானா பார்ப்போம். சரி,
அப்படியா, சரி கத்த சித்தமான அந்த வார்த்தை சொல்லி பழகுங்களேன். அப்படி சொல்லி பாருங்களேன். பொய்க்கு அங்கே வாய்ப்பு அங்கே குறைவு. அப்புறம் அனைவரும் லிஸ்ட், அனைவரும் இரண்டாம் மரணம். சரீரத்தில் அடைவது முதல் மரணம். ஆத்மா அக்கினி கடலுக்கு போறது என்னது? இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணம் நமக்கு வரக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த லிஸ்ட்ல உள்ளவன் முழுவதும் இரண்டாம் மரணத்துக்கு போறான். ஞாயிறு நாள்ல அவங்க அங்கே பங்கு அடைகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த லிஸ்ட்ல இருந்து விளைவிக்குங்க. இப்பயே விளையிட்டா நல்லது. 6வது பாயிண்ட், நித்திய ஞாயிற்றுப்பு என்ற தலைப்பிலே 6வது பாயிண்ட், பரலோகத்துக்கு போகிறவங்களும் யாரு? இப்போ அக்னி கடலுக்கு போகிறது யாருன்னு பார்த்துட்டோம் லிஸ்ட்டு. இப்போ பரலோகத்துக்கு போகிறவன் யாரு? யார் போவாங்க? மத்தேயு 19:29 பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டு விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். இதை சிலர் தப்பா எடுத்துக்கிட்டு மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு வந்துருங்க, அண்டகரா வந்துருங்கன்னு சொல்லி சிலர் அதை வச்சு தப்பா விளக்கம் கொடுக்குறான். நான் சென்னையில் கோடம்பாக்கத்திலே நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயா ஆதரவோட ஒரு வீடு வாடகை எடுத்து குடும்பத்தோடு தங்கிட்டு இருந்தேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒரு சிபி பாஸ்டர் படிச்சிருக்கிறாரு. படித்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அருமையான புஸ்தகமாக இருக்கேன், அருமையான விளக்கமாக இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை, எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆள், இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கேன் அப்படின்னேன். அதனால என்ன, விட்டுட்டு வந்துருங்க. என்னமோ வாடகை சைக்கிளை விட்டுட்டு வாங்கடான்னு சொன்ன மாதிரி சாதாரணமாக சொல்கிறாரியா, விட்டுட்டு வந்துருங்க. எப்படி இதை தப்பா சிலர் பேசுறான். நல்லா கவனிங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டு போனதும் ஊழியத்துக்கு அல்ல, பயிற்சிக்கு போனாங்க. அதை புரிஞ்சுக்க. 3 வருஷம் ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தாரு. அவர் ஒரு சன்னியாசி, ஒரு இடத்துல நிற்க முடியாது, தலை சாக்கி இடம் இல்லைன்னு சொல்லி பல இடங்களில் போக வேண்டியது இருக்கும். பயிற்சி கொடுக்கறதுக்காக, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மனைவி பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்ல முடியும்? ஒரு பைபிள் காலத்தில் போய் படிக்க போகிறீங்க, குடும்பத்தோடு போய் அங்கே போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்கிறாங்க, உனக்கு போடுறதே பெருசு. அதனால ட்ரைனிங்கு போகும்போது, பயிற்சிக்கு போகும்போது குடும்பங்கள்லாம் விட்டுட்டு தான் போகணும். அப்படித்தான் அவர் அது ஆரம்பத்தில் அந்த ட்ரைனிங் கொடுத்தாரு, எல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. பயிற்சி முடிஞ்சு கடைசியில் ஊழியத்துக்கு எல்லாம் முடித்து ஊழியத்துக்கு போகும்போது அவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு தங்கி எல்லாம் ஒன்றா இருந்து தான் ஜெபிச்சாங்கன்னு. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 13-14 அவங்க ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாதோடும் அவங்க சகோதரோடும் எல்லாம் சேர்ந்து அங்கே ஜெபிச்சாங்கன்னு இருக்கு. இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் பேதுரு மனைவியோட ஊழியம் செஞ்சு கூட்டிகிட்டு திரிஞ்சது பவுல் சொல்கிறான். மற்ற கேபாவும் அப்போஸ்தலர் செய்த மாதிரி மனைவியாகி சகோதரி கூட்டி கொண்டு திரி எங்களுக்கு உரிமையானா மனைவி இல்லாதவன் சொல்கிற வார்த்தை இல்லை, இருக்குது. ஆனால் துரிதமாக நாங்கள் போக வேண்டியது இருக்கிறதுனால எல்லாத்தையும் கூட்டி போக முடியல. அங்கே போனோம், இங்கே அந்த நாட்கள்லேயே இயேசு வந்துடுவார்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே வந்துடுவார்னு நினச்சிருக்காங்க போட்டிருக்கு. கடைசியில் லேட்டாக அவன் புரிஞ்சுக்கிட்டான் சபை எப்படி நடத்துறது, ஊழியத்தை எப்படி நடத்து. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய தகுதி ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், பிள்ளைகளை பெறணும், வீட்டை நடத்தணும். ஒரு குடும்பத்தை நடத்தாதவே சபையை எப்படி நடத்துவான்னு அதில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறான். விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பொய்யனுடைய கட்டளைன்னு அவனே சொல்கிறான். ஐயா 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் சிபி பாஸ்டர்கள் காட்டுங்க. 1 தீமோத்தேயு 4 அதை ஒன்று மட்டும் படி, அதை ஒன்றை மட்டும் படி, அதையாவது படி. 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 1-2 அதை படி. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பாருங்க. அந்த காலத்தில் அந்த உபதேசம் இல்லை. 19ஆம் நூற்றாண்டு தான் சிபிஎம் தொடங்கினது. அங்கே பவுல் தீர்க்க தரிசனமாக சொல்றான், பிற்காலத்தில்
மனசாட்சியில் சூடுண்ட அல்லது பாதிக்கப்பட்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. என்ன போதிப்பாங்க, எப்படி விலகுவாங்க? படிங்க. அது ஒண்ணு மட்டும் ஒரு வசனம் போட்டுருக்கான் பாருங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவங்க ஸ்தோத்திரத்தோடு தேவன் அனுபவிக்கும்படி மனைவி பிள்ளைகளை குடும்பத்தை நடத்தும்படி எல்லாத்தையும் சாப்பிடும்படி தேவன் கொடுத்த போதன பதார்த்தங்களையும் விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் புறாடு ஆளுக தான் சொல்லுவாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, மனைவி பிள்ளை விட்டு போங்கடான தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்து விளக்கத்தை கொடுத்து நீங்கள் குடும்பத்தையே சீர்கழிக்கிற. சரி, மனைவி பிள்ளைகளே வேண்டாம், சிறிகளே கரையை விடாதுன்னு சொன்னால் உனக்கு எதுக்குடா மூத்த சகோதரி, உனக்கு எதுக்கு அங்கே ஒரு லீடர் ஒரு பொம்பளையை வச்சு ஜெபிக்க சொல்கிறேன்? ஏன் காலம் முக்கிறதுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு துணிமணி துவைக்கிறதுக்கெல்லாம் பொம்பளை வேணும். ஏன் அதுவே உன் மனைவி செஞ்சு தொலைஞ்சிட்டு போனான்னா என்ன இது? பேதுறதை மனைவி குடும்பத்தோடு தான் ஊழியம் செஞ்சுருக்காப்போ. அதனால தேவ பிள்ளைகளே, மனைவிகளை வெறுக்காதீங்க, மனைவிகளை தள்ளாதீங்க, பிள்ளைகளை தள்ளாதீங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் எல்லாரிலும் என் மேல் அன்பா இருக்கிறாயா, அதான் பாயிண்ட். யோவான் 21:15-17 வரை பேதுருக்கிட்ட அதான் கேட்கிறார். இவங்க எல்லாத்தையும் விட என் மேல் அன்பா இருக்கிறாயா? அவன் நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவி. நேசம் வேற, அன்பு வேற. அன்பே பெரிது, நேசம் அதை விட கொஞ்சம் கம்மி தான். எப்படி விசுவாசம் நம்பிக்கை ரெண்டு ஒன்று மாதிரி தெரியுது, ஆனால் நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற, அன்பு இவைகள் அன்பே பெரிதுன்னு இருக்குல்ல, 1:13 கடைசியில். அந்த மாதிரி நேசம் வேற, அன்பு வேற. இவர் அன்பை கேட்குறாரு, அவன் சொல்கிறான் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். ஏதோ அதிர்ச்சியில் ஒரு சொல்கிறான் போல் இருக்கு. ஏன்னா பாவம் படப்படுத்தவன் ரொம்ப முந்திரி கொட்டை, ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அது இன்னொரு தடவை கேட்போம்லான்னு 2வது தடவை விலங்குல போல் இருக்குன்னு 2வது தடவை கேட்குறாரு. 2வது தடவை அவன் என்ன சொல்கிறான்? அதைத்தான் சொல்கிறான், நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறான். சரி, இவனுக்கு விளக்கம் சொல்லி அப்போ நேசிக்கவா செய்யும். 3வது இவர் கேட்குறார். அப்போ 2 தடவை அன்பு அன்புன்னு சொல்லும் போது நேசிக்கிறேன்னு சொல்கிறதுனால அப்போ நீ நேசிக்கத்தான் செய்றியா? இந்த வித்தியாசம் கூட அவனுக்கு புரியாதபடி ஓன்னு அழுகுதான். ஐயோ அப்பா 3 தடவை கேட்குறாரு. விளக்கம் சொல்லி இதை விட போ, ஆடுகளை மேய்ச்சிட்டு துளைஞ்சிட்டு போனான்னு விட்டார். கடைசி வரைக்கும் அவனுக்கு விளங்கவும் இல்லை, புரியும் இல்லை. இன்னைக்கு இப்போ நான் விளக்கம் சொல்ல போய் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவியாவது, மகளையாவது, பிள்ளைகளையாவது, புருஷனையாவது, தகப்பனையாவது, தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம்லேன்னு சொன்னார். நேசிக்க வேண்டாம்னு சொல்லலை, என்னை விட அதிகமாக நேசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தான் நன்மை. இயேசுவை விட அதிகமாக மனைவி நேசித்தா மனைவி சுய புத்தியை காட்டும், கிறுக்க மெண்டல் ஆயிடுவேன், நீ ஊழியத்தை விட்டுருவேன், தற்கொலைக்கு போயிடுவேன். நீ எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க எல்லாம் இவங்க புத்தியை காட்டும் போது நீ விழ மாட்டேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன். இயேசு உனக்கு துரோகம் பண்ணவே மாட்டார், அவர் உன்னை ஏமாற்றவே மாட்டார். அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் உன் நன்மைக்கு தான்டா சொல்கிறாரு. அதை அல்லேலூயா, அந்த அர்த்தத்துக்கு தான் அவர் அந்த இதுதான் சொன்னார் தவிர மற்றபடி அல்ல. இது புரிஞ்சுக்க, இதுதான் இந்த காரியம். பரலோகத்து போகக்கூடிய யார் என்ற லிஸ்ட்டில் எல்லாத்தையும் விட இயேசுவை நேசிக்கிற ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டம். மத்தேயு 16 அதிகாரத்திலே 2வது யாரு? 24 படிங்க. மத்தேயு 16 24 படிங்க. 16 ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தம்முடைய சீசர்களை பார்த்து ஒருவன் என்னை பின்பற்ற விருப்பம் இருக்கணும். எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்னு போகக்கூடாது. வேலையே இல்லை பாஸ்டர், ஊழியமாவது கொடுங்க. வேலை இல்லாதனால ஊழியத்துக்கு வர்றாங்க. இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? விருப்பப்படணும். விரும்பினா அப்புறம் தன்னைத்தான் வெறுத்து
சிலுவையை எடுத்துக்கொண்டு பாருங்க, இயேசுவின் சிலுவையை உன்னால தூங்கவும் முடியாது. உனக்குன்னு சிலுவை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை வச்சிருக்காங்க. இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது சிலுவை தெரியாது, நிப்பாட்டி பாரு, அதுக்கு ஒரு சிலுவை இருக்கு. உங்ககிட்டயே ஒரு சிலுவை இருக்கு. நீ ரெண்டு கையை இப்படி விரிச்சு பாரு, நீயே சிலுவையா இருக்க. சிலுவை இல்லாத இடமே இல்லை. விளையாட்டு பொருளாக ஒருத்தன் சிலுவைன்னு சொல்லி குறை சொல்கிறான். அர்ஜுன் சம்பத்து சிலுவை வச்சிருக்கிறான். அது என்ன விளையாட்டு? செஸ்ஸா? செஸ்ஸு குத்திக்கிட்டு தான் அதில் சிலுவை இருக்குன்னு சொல்கிறான். சிலுவை இல்லாத இடமே இல்லை. ஆகவே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? சிலுவை என்ன? பாடு, கஷ்டம், துன்பம், இவைகள் மத்தியில இயேசுவை விடாம பின்பற்றி வர்றவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் சொன்னாங்க, நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போகணும்னு அங்கே சொல்கிறாங்க. அதுக்கு தான் பரலோகம் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. அதை கண்டு அதில் பிரவேசிக்கிற சிலர், பலர் இல்லை, சிலர். அந்த சிலரைத்தான் சிறுமந்தைன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த சிறுமந்தையில் நீ ஒரு ஆளாக இருக்கணும். ஆகவே பரலோகத்துக்கு போக யார் என்ற லிஸ்டில் மூன்றாவதாக அதிலேயே 34ஆம் வசனத்தில் வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, மத்தேயு 25:34, மத்தேயு 25:34 வலதுபுறத்தில் நிற்கவளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் பசியாக இருந்தேன், போஜனை கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க. ஜெயிலில் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லும்போது, என்ன ஆண்டவரே எப்போ நாங்கள் செய்தோம்னு சொல்லும்போது, இந்த ஸ்திரீகளுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இயேசுவை நம்ம பார்க்க முடியாது. ஏழை எளியவங்கள், தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இன்னைக்கு வள்ளலார் கோஷ்டி, ராமலிங்க அடிகள், வள்ளலார், அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு போடுறான். அறையா அடுப்புன்னு வச்சிருக்கான். அவன் கடைசியில் சொன்னது அதான், எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. விஜயகாந்த் கல்லறையில் அந்த அம்மா சொல்லிச்சு, ஏதோ 6 பொட்டணம் வந்து அங்கே நின்றுச்சா, 6 சாக்கு. அவர் இன்சூரன்ஸை கட்டிக்கிட்டு இருந்தாரா, நான் செத்த பிறகு எனக்கு வர்ற இன்சூரன்ஸ் பணம் முழுவதும் இங்கே வர்றவனுக்கு முழுவதும் சாப்பாடு கொடுங்க, ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க, அனாதை இல்லங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு கொடுத்துருக்கு போயிருக்கிறார். ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். இவருக்கு இந்த தன்மை வந்தது எப்படி, இந்த பழக்கம் வந்தது எப்படி, இந்த குணம் வந்தது எப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆச்சரியப்படும் போது ஒரு பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார், விஜயகாந்தி வலதை கொடுப்பது இடதுகை அறியாதுக்குன்னு சொல்லி ஏன் சொன்னார். அதை தான் நான் செஞ்சேன். இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அந்த இலைப்பாறுதல் தான் கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு உலகத்தான் செய்கிறாங்க. அதை தண்ணி வந்து அழியும் போது ஒரு பெரிய சர்ச்சு கட்டிக்கிட்டு, அடேங்கப்பா நீ பெரிய சென்னைக்கு நீ ஜெபிக்கிற மூஞ்சி சுற்றி ஜனங்க வேதனையோட கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சாப்பாடு போட்டணும் கட்டி உனக்கு கொடுக்கக்கூடாதா? உனக்கு அந்த அளவுலையா நீ பரிதாபமாக இருக்க? இப்போ நம்ம சபையெல்லாம் ஒரு எளிய சபை, நமக்கு செய்ய முடியாதுன்னு வைங்க. ஏன் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன், பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கா எத்தனையோ பேர். கணக்கு காட்டுறதுக்கு செலவுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு கணக்கு காட்டுற ஆடிட்டர் கணக்கு. ஏழைக்கு இறங்கினான்னு ஏன் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுக்குறாங்க, எங்கள் திருப்பரங்குன்றத்தில் கொடுக்குறாங்க, வடபழனி இங்கே கொடுக்குறாங்க, திருத்தணியில் கொடுக்குறாங்க, திருப்பதியில் பார்த்தா எல்லாம் சைவ சாப்பாடு டெய்லி. ஒரு உலகத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இத்தனை கோயில், இத்தனை டவர், அட்டேங்கப்பா 100 கோடியில் கோயிலா? எதுக்குடாது? இது போல கட்டிட்டு ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடை கொடு, ஒரு 100 பேருக்கு டெய்லி கொடு, ஏன் வஸ்திரம் கொடு, உன்னால் முடிஞ்சது செய். ஏன் சொல்கிறாரு? எனக்கே செய். அவங்க பரலோகவாசிகள் வலதுபுறத்திலே நிப்பாட்டப்படுவார்கள், பரலோகத்துக்குரியவர்கள். லேலுயா. அடுத்து ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். லேலுயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற, கேட்கறது இல்லை. சத்தியம் பாஸ்டர் நல்ல அருமையான பிரசங்க பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு.
அது எனக்கு தெரியும். செய்யறியா முத? அதை செய்யணும்ல. இப்போ கேட்கறது எதுக்கு? செய்யறதுக்கு தானே. சமைக்கிறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே. சமைச்சு அப்படியே வச்சுட்டு நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிடாம காலையில் கெட்டு போயிடும். கேட்கறது எதுக்கு? செய்யறதுக்கு தான். அதன்படி செய்கிறவர் தான் பரலோக வாசல் திறக்கும். அல்லேலூயா. ஆகவே 7வது சொல்லி முடிக்கிறேன். முதலாவது தேவன் தான் நியாயாதிபதி. 2வது தேவன் நியாயத்தீர்ப்பு இயேசுவுக்கு தந்ததாக இயேசுவே சொன்னார். 3வது சகலரையும் 2 பிரிவிலாக இயேசு பிரிக்கிறார். 4வதாக முதலாவது தேவனுடைய சபையிலே அவர் தொடங்குகிறார். 5வதாக 2ஆம் மரணத்தில் அக்கினி கடலுக்கு போகிறவங்க லிஸ்ட்டை காட்டுறாரு. 6வதாக பரலோகத்துக்கு போகவங்க யார் என்ற லிஸ்ட்டை காட்டுறார். 7வது சொல்லி முடிக்கிறேன். 7வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 7வது உள்ளவங்க ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவங்க மாத்திரம்தான் போவாங்க என்று. லூக்கா வெளிப்படுத்தல் 21:27 படிங்க. 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் உள்ள போவாங்க. ட்ரெயினில் சாமான்களுக்கு மாத்திரம்னு எழுதி போட்டுருப்பான் மேலே. அது மனுஷங்க படுக்கக்கூடாது, சாமான்களுக்கு மாத்திரம். அதுபோல இங்கே ஜீவபத்தில் எழுதப்பட்டவர்களும் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேறு எவனும் போக முடியாது. இப்போ இந்த ஜீவ புஸ்தகம் என்பது யார் பேர் எழுதப்படும்? அடுத்த ஒரு கேள்வி. யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு? யாருக்கு அந்த பேர் எழுதக்கூடிய இருக்குன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரணமாக. பிலிப்பியர் 4:3 படிங்க. பிலிப்பியர் 4:3. உத்தம கூட்டாளியே உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில். இதான் பாயிண்ட். சுவிசேஷ விஷய அப்போஸ்தலர் ஊழியங்களிலே சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட மிகவும் பிரயாசம். ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்நியோன்யமா இருந்து அவங்களோட இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. லேலுயா. சபைக்காகிய விசுவாசிகளாகிய ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்ற விஷயம், இந்த சுவிசேஷ விஷயத்தில், இந்த அப்போஸ்தல ஊழிய விஷயத்தில், இந்த பிரயாசத்தில் பங்கு பெறுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், தாங்கக்கூடியவங்க, தாக்கக்கூடியவங்க, தாங்கக்கூடியவங்க அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்குன்னே கன்ஃபார்மாகவே சொல்கிறான், உறுதியாகவே சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கடைசியில் இயேசுவை தலைவராக்குங்க, தலைமை இடத்த பரலோகம் ஆக்குங்க, ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டிய ஆக்குங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படித்து அதில் கற்றுக்கொண்டு அதையே பேச ஆரம்பிச்சிருங்க. மேற்குறித கிறிஸ்தவுடைய கொள்கை ஆகட்டும். ஏன் கொள்கையோ, ஓம் கொள்கையோ, பைபிள் காலேஜ் கொள்கையோ, அந்த சபையோ, எந்த அநியாயமும் வேண்டாம். இனிமேல் 2024 இதுவே நமக்கு கொள்கையாகட்டும். இயேசு தலைவர், தலைமையிடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டி, நிருபங்கள் நமக்கு வேத போதனை. இதிலேயே நம்ம காலத்தை ஓட்டி இப்படியே பரலோகத்துக்கு போயிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை நல்லவர். ஆமென். அதில் 7 வார்த்தைகள் நாம் கேட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. பரலோகம் போவோமா போக மாட்டோமா? முதல்ல ஹல்லேலூயா. அதில் சொன்ன ஐயா கிட்ட சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை
சத்தியத்தை அறிஞ்சவங்க தான் பரலோகம் போக முடியும். அவன் சத்தியத்தை கேட்க வராதவங்க அடி போக முடியும். அப்போ இல்லை, புதூர்லேருந்து பாருங்கள் நிறைய பேர் வரல, இங்கே இருக்கிறவங்களே வரல. காலையிலும் சொன்னேன் சத்தியத்தை கேட்கலாம் நீ பரலோகம் போக முடியாதுன்னு. அவன் என்ன இல்லை, அவங்களுக்கு அதை குறித்து பரலோகத்தை குறித்த என்ன இல்லை, வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, பயம் இல்லை. ஆமென். கடைசியாக சொன்னார் ஐயா, சுவிசேஷத்திற்கு என்ன பண்ணணுமா, சுவிசேஷத்துக்கு பிரயாசம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து போன வருஷங்களில் நம்ம நிறைய ஊழியம் பண்ணியிருக்கோம், கிராம ஊழியம். நீங்கள் நம்ம விசுவாசியாக நிறைய பேர் வந்துக்கிறீங்க. சுவிசேஷ விஷயத்தில் நீங்கள்லாம் பிரயாசப்பட்டீங்க. ஆமென். அதனால் ஐயா சொல்கிறது போல், அதனால் எங்கள் விசுவாசிகளாம் வந்துடுவாங்க பரலோகத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் நான் யோசிச்சிருந்தேன், ஜீவ புஸ்தகத்தில் இவங்க பேர் எழுதப்பட்டு, யார் பேர்? சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்டு. ஆமென். சுவிசேஷத்துக்காக தங்கள் தலையை கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் யார்? அவங்க ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் சுவிசேஷ ஊழியத்துக்காக. அல்லேலூயா. ஆகவே உங்கள் பேர் இருக்குமா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் வருமா? அல்லேலூயா. பொய் சொல்றவங்க, பொய்யர்கள், பண ஆசை உள்ளவர்கள் நிறைய பேர். மோசே சொல்லும் போது சொல்றாரு, என் பேரை என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்கன்றார். நான் என்ன நினைக்கிறேன், கிறுக்கு வர கிறுக்க மாட்டார் ஐயா. இப்போ பொய்யே பேசுறாரு வச்சுங்களேன், அவர் ஊழியம் செய்கிறாரு. ஐயா சொன்னார், இப்போ நம்ம கடைசி நாட்களே என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசு துரத்தணும், வியாதியஸ்தரை சுகமாக்கணும், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இவங்க யாரு? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. ஆமென். இப்போ இவங்க போவாங்களா போக மாட்டாங்களா? போவாங்களா போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க தான் சொல்றார் இயேசு. நான் உங்களை அறிய நம்ம எழுதி வச்சு ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்? அம்மா வாமா 2000 ரூபா வாங்கிட்டியா நீ? நம்ம 6000 ரூபா கொடுத்தாங்களாம்மா? கொடுத்தாங்களா? அப்போ உங்கள் பேர் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்குது இல்லையா? 6000 ரூபா கொடுத்தாங்களா? 2000 ரூபா வர கொடுத்தாங்க. பொங்கலுக்கு வர கொடுத்தாங்களா? பொங்கலுக்கு வேலை கொடுத்தாங்க 1000 ரூபா. எத்தனை பாருங்கள், அடேங்கப்பா, மொத்தம் 8000 ரூபா வாங்கி நினைக்கிறேன். அப்போ ஏன்னா உங்கள் பேர் எங்கே இருக்கு? ரேஷன் கார்டில் இருக்குது. இப்போ என்னது, ஆதார் கார்டில் உங்கள் பேர். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா அது ஏமா நான் சொல்லட்டுங்களா? ரேஷன் கார்டில் பேர் இருந்தவங்க பேர் சில பேருக்கு இல்லையா, வரலையா? ரேஷன் கார்டில் பேர் இருக்குது, ஆதார் கார்டில் பேர் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டு சில பேரை கிரிக்கிட்டுக்குது. ஒருவேளை ஆண்டவர் நம்ம பேரை கிரிக்கிட்டா என்ன ஆவறது? ஆமென். அதனால தான் சொன்னேன், சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக. சத்தியத்தை நீங்கள் உட்கொண்டு ஐயா சொன்னது போல கை கொண்டால், அதன்படி வாழ தீர்மானிச்சுட்டா. எத்தனை பேர் வாழ தீர்மானம்? சரி, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட நீங்கள் மைக்கை கொடுத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் வசனம் சொல்லுவார். அவர் நம்முடைய சென்னையில் ஒரு சீனியர் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், டாக்டர், ரெவரண்ட்டு எல்லாம் பட்டம் கொடுத்தாரு. வசனம் சொல்லுவாங்க. வாழ முடியுதா? ஆமென். வாழணும். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம். ராத்திரி வெள்ளை ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் வாழ்ந்து நான் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவரே கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கும் பொழுது நான் உடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர் சொன்ன வசனமே கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்க போகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வசனம் உங்களை என்ன
நியாயம் தீர்க்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை கை கொண்டு நாம் வாழ்வோமானா அந்த வசனம் நம்மை பரலோகத்துக்கு வரை கொண்டு போகும். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? அதுக்குள்ள காணிக்க இருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் வாழ தீர்மானிக்கிறீங்க? கர்த்தரோடு கூட இருந்தா, ஆமென், நம்ம அவரோடு கூட இருந்தா அழகா நம்ம போயிடலாம். அவரோடு கூட இருப்பதற்கு நாம வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:42 பார்த்தோம். மரித்தவர்களுக்கும் அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறவர். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஒருவரே நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஐயா சொல்லும்போது மூவரில் ஒருவர் அவர். ஆமென். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த திருத்துவத்தை பேசும்போதெல்லாம் சிலர் குழம்பிடுவாங்க. ஆமென். சமீபத்தில் கூட யூடியூப்ல ஒரு முஸ்லீம் கேட்டான், 3 கடவுளை நீங்க வழிபடுறீங்கன்னு கேட்குறான். 3 கடவுளை வழிபடுறீங்க கேட்குறான். பாருங்க, நம்ம மூவர் எப்படிப்பட்ட ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மூவர் எப்படி இருக்கிறாங்க? பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அவங்கள 3 குணாதிசயங்கள் இருந்தாலும் கூட மூவர் எப்படி இருக்கிறாங்க? ஒருவராய், ஒரே தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆகவே ஆண்டவருக்காக இப்பொழுது நம்ம இருக்கிற பால் தாமஸை அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரம். நாளைக்கு நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவங்க ஜெயிப்பாங்க. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த நல்லவளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நியாய தீர்ப்பை குறித்து வேதத்திலே அநேகமான வசனங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களை நியாயத்திற்கிற இடத்திற்கு நாங்களை ஒப்புக் கொடுத்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய அப்போஸ்தலர் பால் முருகேஷ் ஐயா மூலமாக மறைபொருள்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த 3 நாட்களிலும் தேவனுக்கு வெளிப்படுத்தின படிப்படியான செய்திகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தருடைய மகிமை அவரோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, பாஸ்டர் ஜோஷுவா தட்சிணாமூர்த்தி ஐயாவை ஆசீர்வதிப்பீராக, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய திருச்சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 நாட்களும் தவறாமல் கலந்து கொண்ட அவரை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளும். ஆண்டவரே, இது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள சத்தியமாக மாற்றி அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தருக்கு ஏற்படுத்தி நீர் எனக்கு கிருபை செய்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகான் நம்பாதே. ஆமென்.